கோவிந்தராஜன், தனிப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்ததே அதிமுக தான், அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை துரை தமிழ்ச்செல்வன் வைக்கிறார். அதாவது அவருக்கு காமராஜரை பற்றி பேசினார். திமுக காமராஜர் எப்படியெல்லாம் அவதூறு இது பண்ணாங்கன்றது இந்த நாடுக்கே தெரியும். 2-3 இதை இங்கே சுட்டி காட்டுறேன் துரை தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு. காமராஜர் அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படி சொன்னதுக்கு அவங்க திமுக தலைவர் கலைஞரை இவங்க போற்றக்கூடிய அவங்க தலைவர் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருந்தாருன்னா யாரோடு அப்படின்னு சொன்னார். காமராஜர் முரசொலி நாளிதழிலே அவருக்கு ஒரு பெண்மணி வேடம்லாம் போட்டு இது பண்ண வச்சு அது போல கேலியாக சித்தரித்து செய்தவர்கள் இவர். இதுதான் இவங்க காமராஜர் கொடுக்குற மரியாதை. இப்போ கூட காமராஜரை பற்றி இவங்களுடைய திருச்சி சிவா எம்பி கூட அந்த ஏசி இதை பற்றிலாம் பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. அது யாருமே மறுக்கல. ரெண்டாவது, அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனந்த நாயகி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ திராவிட நாடு எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு கொச்சையான ஒரு வார்த்தை, அது இங்கே நான் சொல்ல விரும்பல, மிகவும் அருவருப்பாக கொச்சையான ஒரு வார்த்தையை அனந்த நாயகி ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட திராவிட நாடு எங்கன்றதுக்கு கொச்சையான வார்த்தையை உபயோகப்படுத்தியவர் திரு கருணாநிதி அவர்கள். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் அவர் பையன் மூத்த நடிச்ச பிள்ளையோ பிள்ளை அப்ப அந்த சமயத்தில் இருந்துச்சு. அப்ப பையன் நடிப்பதோ பிள்ளையோ பிள்ளை, அப்பன் நடிப்பதோ கொள்ளையோ கொள்ளைன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு விமர்சனத்தை சொன்னார். இதில் அவதூறு எதுவும் கிடையாது. அதுக்கு இவங்க தலைவர் கருணாநிதி எனக்கு வேற மாதிரி ஒரு இதை சொன்னார், உனக்கு பிள்ளை பெத்துக்க முடியல நான் பெத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். இது போல இது இவங்களுடைய டிஎன்ஏலே இருக்குதுங்க. இந்திரா காந்தி அம்மையார மதுரையில இருக்கிறப்ப அந்த தொண்டர்கள்லாம் கல்லை வீசி அடிச்சப்ப நெடுமாறன் தான் தலகாணி வச்சு அவர் வந்து காப்பாத்தினாங்க. அப்ப இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி எவ்வளவு கொச்சையா பேசி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது போல இந்த திமுகவுடைய டிஎன்ஏலயே இது போல பேசி இது பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான் இது ஆரம்பிச்சு துவக்கமே அங்கதான். கொஞ்ச நாள் அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்ததுக்கு பிறகாகத்தான் வந்து இதுல வந்து கிடையவே கிடையாதுங்க. இது ஆரம்பிச்சது எப்பன்னா 2017 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப அவரு சசிகலா அம்மையார் அவரு பெரியவங்க அவர் கூட சொல்லிட்டார், அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். பெரியவங்களா இருக்க நம்முடைய தமிழருடைய மரபு பெரியவங்க யாரும் அதுவும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க வயதில் முதிர்ந்தவர்கள் நான் வந்து அவருக்கு வணங்கினேன் தப்பு அப்படி அதை எப்படி கொச்சைப்படுத்தி பேசினார். 2017 உதயநிதி ஆரம்பிச்சு வச்சார். 2017 2019 2021 2024 அப்பெல்லாம் அமைதி காத்தார் எடப்பாடியார். ஏதோ சின்ன பையன் சிறுபலைத்தனமா பேசுறாருன்னு அமைதி காத்தார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆங்கிலத்திலே ஒரு இது சொல்வார்கள், offense is the best form of defense. Offense is the best form of defense. அது அரசியலுக்கு மிகவும் பொருத்தம். இன்றைக்கு அமெரிக்காவிலே இது போல ஒரு இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் ஜோ பைடன் என்னென்னலாம் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவருடைய 2024 தேர்தலில் ஜோ பைடனை அவர் வந்து அவர் ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்படுச்சு. அதுக்கு அவரை கண்ணாப்பின்னான்னு அவர் இது பண்ணு அமெரிக்காவிலே அது போல அந்த தேர்தலில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பொறுமை காத்திருந்த திரு எடப்பாடி பழனிசாமி பொறுமைக்கும் எல்லை உண்டு. அதனால தான் அவர் சொல்றார், நேற்றுக்கு கூட பிரச்சாரங்களை சொல்ல வேண்டியது, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது என்னுடைய எதிரி தான். அதுதான் அந்த இது அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அவர் கையில் எடுத்திருக்கார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது வந்து ஒரு முறை கலைஞர் வந்து எம்ஜிஆரை பார்த்து இதே போல் இன்னொரு உதாரணம் சொல்றேன், எம்ஜிஆரை பார்த்து ஊமையன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தார், பேச மாட்டேன்றார் ஊமையன்னு சொல்லியிருந்தார். அது ஊரெல்லாம் போய் பரப்பிட்டு இருந்தார் கலைஞர். எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு, அவங்க பாணியிலேயே போய் திருப்பி அடிக்கணும்ட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணியிருந்தார், ஒரு பொதுக்கூட்ட மேடையில் எல்லா கட்சி தொண்டர்களையும் எல்லாரும் கத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. தொண்டர்கள் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறப்ப என்னத்துக்கு தலைவர் கத்தி வச்சுக்க சொல்றாருன்னு. அடுத்த நாளில் செய்தியிலெல்லாம் அது செய்தித்தாள்கள்லாம் எம்ஜிஆர் கத்தி வைத்துக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே கலைஞர் ஊமையன் என்று சொன்ன கலைஞர் அடுத்த நாள் இந்த எம்ஜிஆர் எல்லாரும் கத்தி வச்சுக்க சொல்லியிருக்காரு. கத்தி வச்சுக்க அதே வாய் எம்ஜிஆர் பேசியிருக்கிறார்ன்றது. அது போல் அவங்க பாணியிலேயே போய் அடிக்கிறது தான் சரியான ஒரு அரசியல். அதை இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி திறம்பட செய்திருக்கிறார். மாண்பில்லாமல் விமர்சனமாகிறது, தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாகிறது, அங்கிருந்து தான் துவங்குது. அதுக்கு நாங்க பதிலடி மட்டும் தான் கொடுக்கணும். எங்க இவ்வளவு பண்ணிருக்கேங்க. நான் இப்ப சுட்டி காட்டுதான் நடந்த நிகழ்வு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து செத்த பிணம் அப்படின்னு சொல்லி டெட் பாடின்னு சொல்லியிருக்கிறாரு.
அது மாண்புங்களா? அது இப்ப சமூக வலைதளங்கள போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் இது டெட் பாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட இது சென்ற தேர்தல் நடந்துச்சு. இந்த இது வந்து யார் மாண்பு இல்லாத பேசிட்டு இருக்கிறாங்க? இவங்க தான் மாண்பு இல்லாத பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்வினை, அதாவது நீங்க என்ன பண்றீங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா இதாகாது. திருப்பி மீண்டும் சுட்டி காட்டுகிறேன், 2017 2019 திமுக என்ன சொல்லுது? கொரோனா காலத்தை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? கொரோனா காலத்துல பத்தி பேசுங்க, சரியா பேசியிருக்கிறாரா? அப்ப சரியானது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா? அப்ப அதுக்கு நாங்க பதில் சொல்லி தானே ஆக வேண்டும் திமுக கேக்குது. கொரோனா காலத்தில் அவர் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் சொல்லியிருக்கார். கொரோனா காலத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த 2ஆம் அலை மிக கடுமையாக வந்துருந்துச்சு. அந்த அலை இருந்திருந்தப்ப இவங்க ஆட்சி இல்லைன்னாக்கா அவர் வந்து காணாமல் போய் விட்டார் அப்படின்னு தான் சொன்னார். அவர் காணாமல் போயிருப்பார் சார், காணாமல் போய் விட்டாருன்னு தான் சொன்னார். நீங்க குறுக்கிட நான் நீங்க பேசுறப்ப குறுக்கிடல, நீங்க அடுத்த இதுல அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி காணாமல் போய் விட்டார் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். அதை நீங்க சித்தரிச்சு காணாமல் போய் விட்டாருன்னா சொன்னதுக்கான விளக்கம் அவர் கொடுத்துட்டார். விளக்கம் காணாமல் போய் விட்டாருன்னா அவர் இது பண்ணிருக்காரு. ஆனால் சொன்ன வார்த்தை என்னங்கிறது தான் வச்சிருக்கக்கூடிய திமுக. இதே சட்டசபையில திரு துரைமுருகன் அவர்கள் இதே இந்த கோவிட் நேரத்தில் இருக்கிறப்ப திரு துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தாரு, ஐயா நீங்க எல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்க, ஐயா எங்களுக்கு எல்லாம் முகக்கவசம் கொடுங்க, கிளவுஸை கொடுங்க, இல்லைன்னா என் காட்பாடி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துரும் போட்டுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாருங்க, சட்டசபை குறிப்பில் இருக்கு, வரலன்னா இடைத்தேர்தல் வந்துரும், எனக்கு இடைத்தேர்தல் வந்துரும். எதை நோக்கி சொல்றாருன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. இல்ல 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 விழிப்புணர்வோட கையாளுங்க. அதேதான் பிபி கிட்ட கொடுக்கணும்ன்றது மஸ்ட் அப்படின்றத சொல்றாரு. இவரு சொன்னா அது நல்ல வாய், வேற எது சொன்னா அது இதுவா? இவருக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தவறுங்க, தவறு. எல்லாரும் ஒரே இதா இது பண்ணுங்க. தவறு. ஏங்க திமுகவுடைய டிஎன்ஏலயே இது போல அவதூறு, இது போல கொச்சை வசனங்கள்லாம் இருக்கு. இவங்களுடைய இது பண்ணக்கூடிய ராஜா சென்ற முறையில் இவருடைய தாயாரை அவமதிச்சு பேசி இருக்கிறார். அதாவது அவருடைய தாயாரே அரசியல் பேசி இது பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது ஆராசாட்ட கொண்டு போய் நிறுத்திரணும். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் திமுகவை சிறுமைப்படுத்திரணும். ரொம்ப எளிதான உங்களுடைய சாதனையை சேர்த்து வயசு இது ஏன் திருப்பி சாதனை தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? சாதனை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? பேசாம வேலைய பேசுறீங்க. ஒருத்தர் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. 2017 2019 2021 2024 இவ்வளவு இதுல நீங்க எல்லாம் எடப்பாடியாரையும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் எல்லாரையும் நீங்க தான் இது பண்ணிருந்தீங்க. ஜெயலலிதா அம்மையாரை நீங்க எவ்வளவு இது பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய கட்சி தலைவர் எவ்வளவு இது பண்ணாரு, அதெல்லாம் நான் கூசுகிறது பொதுவெளியில சொல்றதுக்கே வெட்கக்கேடா இருக்கிறது. 10 ஆண்டுகளாக இதெல்லாம் வந்து திமுக தான் செய்தது. நீங்க சொல்ற மாதிரி அமைதியா கொஞ்ச நாள் இருந்துச்சு. இதை துவக்கி வைத்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவர் அமைதியா இருந்து நல்ல அவர் இது பண்ணிருப்பாரு. அதாவது ஒருத்தர் ராங் சைடில் வந்துட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு வண்டியோ இல்லை ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ராங் சைடில் வந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க. அந்த ராங் சைடில் வந்துட்டு இருக்க பாதசாரி ஒருத்தர் போகிறார், நடந்து போகிறதுக்கு அந்த இதில் ஆப்போசிட் ஒன் வே ராங் சைடில் வந்துருந்தாங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பொறுமைக்கு ஒரு இது உண்டு. அதுதான் பார்த்து ராங் சைடில் வராங்கன்றதுனால ஆக்சிடென்ட் ஆகக்கூட பொறுமையாக அவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும். ஒரு போக்குவரத்தை சீர் செய்யணும்னா ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். நான் போக்குவரத்துன்றது ஜென்ரலாக அரசியலில் இல்லை, இப்போ போக்குவரத்தை சீர் செய்யறதுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் போட்டு போனால் அரசியலில் இது போன்ற ஒரு தனிநபர் விமர்சனம், ஒரு அவதூறு பேச்சு, தாக்குதல்லாம் இது பண்ணோம்னா எல்லோரும் ஒரு ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். அது முதல்ல அதை செய்ய தவறியது உதயநிதி தான். அவர் ஒழுங்கா இருந்துதான் இந்த பிரச்சனைக்கே இருக்க. இவ்வளவு நாள் இல்லை, இப்ப ஏன் திடீர்னு வருது? பொறுமை, இவ்வளவு நாள் பொறுமை காத்து கொண்டிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக தொண்டர்கள் எல்லாம் கொதிச்செய்து இருக்கிறார்கள். அவர் எடப்பாடியார் வந்து சும்மா சிரிச்சிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அவரு இப்பதான் உண்மையான ஒரு இது எடுத்து காட்டியிருக்காரு. அவருடைய உண்மையான சொரூபத்தை இப்பதான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கார். இன்னும் போக இதை போல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் 10 மடங்கு திருப்பி அடிப்பார், 10 மடங்கு திருப்பி அடிப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி. இதே நீங்க தொடர்ந்தீர்கள் என்றால் திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க ஏளனம் செய்தீர்கள், உங்களுக்கு 10 மடங்கு திருப்பி வரும். தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் சாதாரண தொண்டர்கள் கிடையாது, அவங்க திருப்பி அடிப்பாங்க. அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
சுமூகமா போகணும், போக்குவரத்து எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சுமூகமா போகணும், அது போல போனான்னா அரசியல் எதிர்காலம் எல்லோருக்கும் இதுவா இருக்கும். இந்த அரசியல் களம் சமதளம் எல்லோருக்கும். நீ இஷ்டத்துக்கு அடிச்சு வாயில வந்தெல்லாம் அடிச்சு விடுவே, நீ நான் சும்மா இருந்துட்டு இருக்கணுமா? டெட் பாடினா சொல்ல சும்மா விடுவானா? ஒரு தொண்டர் சும்மா விடுவானா? ஒரு இதை பார்த்து இவங்க இந்த சின்ன இதுக்கு காணாமல் போயிடுவார் கொரோனா இதுக்கு இப்படி பொங்கி எழுறாரு. இதுக்கு முக்கியதுன்னா இது ஒரே ஒரு சுட்டிக்காட்டு. இது ஆரம்பத்திலேயே எப்போ உதயநிதி அவர்கள் இது போல எடப்பாடி பழனிசாமி தரகுறவா விமர்சனப்ப அப்போ இந்த ஊடகங்கள்லாம் இப்போ எடுத்து பேசக்கூடிய ஊடகங்கள் இது அப்போதே கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து முற்றுப்புள்ளி வைந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போது இதை வந்து ஒரு விவாத பொருளாஞ்சி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணுன்றது ஊடகங்கள் எடுத்து வைக்க நன்றி. இல்லை, நம்முடைய பிரதான நோக்கமே அதுதான். இந்த தலைவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையும் கூட அதுதான். மாண்புமை வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாண்புமை தலைவர்கள் தயவுசெய்து அந்த கண்ணியத்தோடு வந்து மக்களிடம் செய்ததையும் இப்போது செய்தவர்களுக்கும் தங்களால் செய்ய முடிவதையும் சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டும்ங்கிறத நம்ம இது மூலியமா ஒரு அப்பவே செஞ்சுதான் வந்திருக்காது. இது இப்பவே சேர்ந்ததுக்கு பாராட்டுகிறேன்.